ஆண்டவர் உதவி செய்வார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அதிலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது அல்லது விளங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் ஆமீன் எப்படி செயல்பட்டார்கள்? இணைந்து செயல்பட்டார்கள். கணவன் மனைவி 2 பேர் இணைந்து செயல்பட்ட பொழுது அந்த குடும்பத்தில் அவங்க பார்க்கும் பொழுது அதிசயம் விளங்கிற்று. அதே மாதிரி இயேசுவின் ஊழியமாக இருக்கலாம், பிதாக்கள் செய்த ஊழியங்களாக இருக்கலாம், எந்த இடத்துல எல்லாம் இணைந்து செயல்பட்டார்களோ அந்த இடத்திலே அற்புதங்களை கண்டார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இணைந்து செயல்பட தவறிவிடக்கூடாது என்று நாம் படித்தோம். அந்த இணைந்து செயல்படுதலினால் அந்த இடத்தில் அதிசயத்தை காண முடிந்தது அப்படின்னு படித்தோம். 2வது, அவர்கள் ஜெபித்து செயல்பட்டார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கொஞ்சம் சத்தமா சொல்லி இருக்கலாம். ஜெபித்து செயல்பட்டார்கள் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சுயமாய் பயணிக்கிற, சுயமாய் திட்டமிடுகிற, சுயமாய் பிரயாசப்படுகிற அந்த நிலை அவர்களில் இல்லை. அப்போ அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ எல்லாம் 2 பேர் இணைந்து ஜெபம் பண்ணாங்க. கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அனுப்பின அந்த தேவ மனிதனை மறுபடியும் எங்களுக்கு அனுப்புங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்து செயல்படும் பொழுது குடும்பம், ஜெபித்து செயல்படும் பொழுது வாழ்க்கை, ஜெபித்து செயல்படும் பொழுது ஊழியம், ஜெபித்து செயல்படும் பொழுது நம் கண்கள் அதிசயத்தை பார்க்கும். அப்படி நம்ம படித்தோம். வலது கரத்தை உயர்த்தி இன்னும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சரி, இப்பொழுது இன்றைய நிலைக்கு நேராய் கடந்து வருகிறேன். அதே 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்ட எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்தில் இஸ்ரவேலுக்கு ஒரு மாற்றம் அல்லது தேசத்திற்கு ஒரு மாற்றம். இனி பிறக்க போகிற குழந்தை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுக்கு கட்டளையிட்ட யாவும் அப்படின்னு வருது. அப்போ இங்கே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். ஒன்று, கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான எதிர்பார்ப்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன் தலை சிறந்தவனாக இருப்பான், அந்த பிள்ளை சரித்திரத்தில் இடம் பிடிக்கின்ற ஒருவனாக மாற வேண்டுமானால் நீ இதை செய்ய வேண்டும், அவன் இதை செய்ய வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க. பெற்றோருக்கும் கீழ்ப்படிதலை கொடுக்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். பிள்ளையினிடத்திலும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இந்த இடத்தில் நான் கவனிக்கும் பொழுது ஒரு பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்கு மேலே பெற்றோருக்கும் சில ரெஸ்பான்ஸ் இருக்கு. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு மேலே பிள்ளைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்பாவுக்கு சொல்லப்பட்டதை அப்பா செய்யணும்.
அம்மா மேல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அம்மா மேல சொல்லப்பட்டதை அம்மா செய்யணும். பிள்ளைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவன் என்ன செய்யக்கூடாது? தலைமயிரை என்ன செய்து விடக்கூடாது? வெட்டி விடக்கூடாது. தன் மரிக்கிறது வரையிலும் அவன் யாராக இருக்க வேண்டும்? நஸ்ரேயனாக இருக்க வேண்டும். அப்ப பிள்ளைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க, பிள்ளை மட்டும் கரிசனையா, அம்மா அப்பா கரிசனை இல்லாம இருந்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. அம்மா அப்பா ரொம்ப ரெஸ்பான்ஸா, கரிசனையா, பிள்ளைகளுக்கா ரொம்ப பிரயாசப்பட்டு, பிள்ளைகள் உங்க வாழ்க்கை மேல நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா, கரிசனை இல்லைன்னா, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்க தரிசனம் நிறைவேற வாய்ப்பு இல்லை. உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்லுகிறேன். ஆமீன். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், தகப்பனும் தாயும் கடமை உணர்வுள்ளவர்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். பிள்ளைகளும் கடமை உணர்வுள்ளவர்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப நான் அடிக்கடி சொல்லுகிற ஒருத்தர் தான், சும்மா ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேனே. இப்போ லோத்தினுடைய ஃபேமிலியை நீங்க எடுத்துக்கிடுங்க. லோத்து சோதோமில் சிக்கி அழிந்து விடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கெல்லாம் கரிசனை இருந்தது? யாருக்கெல்லாம் கரிசனை இருந்து? சித்தப்பா, சித்தப்பா பேர் என்ன? அப்ப பெற்றோருக்கு, என்ன அப்பா அம்மா போயிட்டாங்க, லோத்துக்கு அம்மா அப்பா உயிரோட இல்லை. யார் வளர்க்கிறா? சித்தப்பா வளர்க்கிறார். சித்தப்பா பேர் என்ன? ஆபிரகாம் வளர்க்கிறார். அப்ப சித்தப்பாவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆண்டவரே, என் பிள்ளை சோதோமுக்கு போனானே, அவன் அழிஞ்சிடப்படாதேன்னு சொல்லி அப்பா அம்மா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு இரண்டாவது ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது யாரு? ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறார். சோதோமில் இருந்து சோதோமுக்கு வர்றார். ஒரு ராத்திரி அவங்க வீட்டில் தங்குறார். அவன்கிட்ட போயிட்டு மேட்டரை சொல்றார். ஐயா, நாளைக்கு இன்னைக்கு பார்க்குற இந்த பச்சை பசேர்னு இருக்கிற ஊரு பொருள் இருக்காது முழுசா, இதெல்லாம் அழிய போகுது, நீ உடனே இங்க இருந்து என்ன செய்திரு, கிளம்பிருன்னு ரகசியத்தை சொல்லுதார். ஆனா இவருக்கு இருந்த கரிசனை, தேவனுக்கு இருந்த கரிசனை யாருக்கு இல்லாம போச்சு? லோத்தின் குடும்பத்திற்கு இல்லாம போச்சு. ஆமா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, ஆனா பிள்ளைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அம்மா அப்பா உழைக்கிறாங்க, அம்மா அப்பா உழைக்கிறாங்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, உங்களுக்கு புத்தி சொல்றாங்க. அது அவங்களுக்கு மேல விழுந்த கடமை. ஆனா அவங்க அதை செய்யறாங்க, அவங்க கடமை செய்யட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்பா அம்மா எவ்வளவுதான் ரெஸ்பான்ஸா இருந்தாலும் உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல சரிதானம்மா? அந்த இடத்துல அம்மா செய்ய வேண்டியதை கரெக்டா செய்தாங்க இல்ல, அப்பா செய்ய வேண்டியதை கரெக்டா செய்தாங்க. ஆனா சிம்சோன் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்தாரா? இல்ல. அப்ப சிம்சோனுடைய அழிவுக்கு யார் காரணம்? அவன்தான் காரணம், அவன்தான் காரணம். ஆண்டவர் செய்ய வேண்டியதுல எந்த குறையும் வைக்கல, அப்பா செய்ய வேண்டியதுல ஒரு குறையும் வைக்கல, அம்மா செய்ய வேண்டியதுல ஒரு குறையும் வைக்கல. அவன் வாழ்க்கையில அவன் வாழ்க்கை குறிச்சு அவனுக்கு கரிசனை இல்லை, அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு பகல் வேளை ஆமீன், கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் கை கொள்ளும் பொழுது அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த அதிசயம் விளங்குவதற்கு அவர்களுக்கு உதவியாய் இருந்த ஒன்று அவர்களுடைய கீழ்ப்படிதல். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஒரு தனி மனிதன் கீழ்ப்படிய தனக்குள்ளே தீர்மானம் செய்து கொண்டால் கண்டிப்பா சொல்லுகிறேன், அது அவன் கண்கள் அதிசயங்களை காண பண்ணும், அதிசயங்களை காண பண்ணும். கீழ்ப்படியாமை ஒரு இடத்துலையும் வரக்கூடாது. அது வந்தா அது நமக்கு ஆபத்தா முடிஞ்சிரும், ஆபத்தா முடிஞ்சிரும். இப்போ அதை சார்ந்த 2-3 வசனங்களை பட்பட்டுன்னு நான் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கீழ்ப்படியாமையினால என்ன வந்துச்சு, அதை எதிர்பதத்தை ஒரு கணம் வேகமாக சிந்திச்சிடலாம். நம்ம பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. என்னாக பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். எல்லாரும் சொல்லுங்க. பாருங்க, இப்போ அப்பாவுக்கு கீழ்ப்படியலைன்னா அப்பா கோவப்படலாம், நியாயம் இருக்கு. அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா அம்மா கோவப்படலாம், நியாயம் இருக்கு. பாஸ்டருக்கு கீழ்ப்படியலைன்னா
பாஸ்டருக்கு கோபம் வரலாம், அதுல நியாயம் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, யாருக்கு கீழ்ப்படியாம போனாலும் கோபம் யாருக்கு வரும் சொல்லுங்க? நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம நினைக்கிறோம் அப்பாவுக்கு கீழ்ப்படியல, அப்பா கோபப்பட்டார். கீழ்ப்படியாதது அப்பாவுக்கு, கோபம் படுறது அப்பா மட்டும் இல்லை, தேவனும் சேர்ந்துதான் கோபப்படுறான். நிறைய பேர் சிக்கிறதே அதுதான். மக்களை, என்கிட்ட நீ தப்பு பண்ற, நான் கோபப்பட்ட, முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இடத்துல கீழ்ப்படியாம வருதில்ல, அதுக்கு பாஸ்டருடைய கோபம் மட்டும் இல்லை, அம்மாவுடைய கோபம் மட்டும் இல்லை, ஆசிரியருடைய கோபம் மட்டும் இல்லை. யாருடைய கோபத்திற்கு அவன் உள்ளாகிறான்? ஆண்டவருடைய கோபம், தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகிறான். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்னு கேட்கிறீங்களா? ஆமீன். ஏலியின் 2 பிள்ளைகளும் ஆமீன் காலத்திற்கு முன் ஏன் செத்து போனார்கள்? தகப்பன் புத்தி சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? பிள்ளைகளே, உங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறது நல்லது அல்ல. அந்த வசனத்தை எடுங்க மக்களே. நல்லது அல்ல. ஒருவன் மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் ஆமீன் மன்னிக்கப்படும். ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் ஆமீன் பாவம் செய்தால் அவனுக்கு எப்படி மன்னிக்கப்படும்னு கேட்கிறார். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுது. எத்தனை வசனம்? 2ஆம் அதிகாரம் 24. அது ஒண்ணு வாசிங்களேன் சத்தமா. அப்பா புத்தி சொல்றார். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. இது யாரு சொல்றது? புத்தி சொல்றது யாருயா? பிரதர், புத்தி சொல்றது யாரு? அப்பா. புத்தி சொல்றது யாரு? அம்மா. புத்தி சொல்றது யாரு? பாஸ்டர். பேசுறது மனுஷன். ஆனா அந்த பேச்சுக்கு கீழ்ப்படியாம போனப்ப உணர்ச்சி வசப்பட்டதும் கோபப்பட்டதும் தண்டிக்க திட்டமிட்டதும் அப்ப அல்ல, அப்பனுக்கு அப்பனாக்கும். நீ கீழ்ப்படியாதது உன் அப்பனுக்கு. ஆனா தண்டனை வந்தது உன்னுடைய அப்பனிடத்திலிருந்து மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலிருந்து வருது. அதுதான் நீங்க கவனிக்கணும். நீ வேஷம் பழிச்சுன்னு நீ பேசிட்டு போயிட்ட, அந்த வார்த்தைக்கு ரியாக்ஷன் வெறும் தகப்பனிடத்திலிருந்து மட்டும் வரவில்லை, இன்னொரு இடத்துல இருந்து வருது. அதை ஒண்ணு பாருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாய் இருக்கிறீர்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பாங்க. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த 2 பேர்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி போகல. நல்லா கவனிச்சுக்கோ. இவங்கிட்ட 2 பேர்ட்டையும் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி 2 அந்நிய பாஷை பேசி, மகளே ஹல்லேலூயா இப்படி பார்க்கிறேன் சொல்லி ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு தீர்க்கதரிசி யாரு தெரியுமா? அவனுடைய பெத்த தகப்பனும் தாயும் தாய். நம்ம நினைப்போம் ஆண்டவர் டைரக்டா பேசட்டும். ஆண்டவர் பேசுறதுக்கு தான் உன் வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட தகப்பனை தீர்க்கதரிசி ஆச்சிருக்கிறது. ஆண்டவர் உன் கூட பேசுறதுக்கும் புத்தி சொல்றதுக்கு தான் உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மாவை தீர்க்கதரிசியா கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனை உன் சபைக்குள்ள ஆண்டவர் தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு தகப்பன் இருக்கிறாம்ல, உன்னை நேசிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாம்ல, ஒரு தாய் இருக்கிறாள்ல, ஒரு வயசு மூத்தவங்க இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இதை செய்யாத, இதை செய், இந்த பேச்சு பேசாத, உன் கீழ்ப்படி, அகந்தையா நடக்காத அப்படின்னு சொல்லும்போ இவன் என்ன சொல்றது? ஆண்டவர் சொல்லட்டும். இவன் என்ன பேசுறது? ஆண்டவர் பேசட்டும். ஆண்டவர் சொல்லுகார், நான் அவன் மூலமா தாடா பேசுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவன் மூலமா தான் பேசுறேன். தோத்திரம் ஒன்றை பேசுறதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு தோத்திரம் ஒரு ஊழியக்காரன் ஒன்றும் அவசியம் கிடையாது. உன் அப்பாவை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், உன் அம்மாவை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அபிஷேகம் பெற்ற அக்காவை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், உன் கூட வேலை செய்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற சகோதரனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அவன் சொல்லுவான், தம்பி இது தப்புன்னு உனக்கு சொல்லுவான். அவன் தான் உனக்கு தீர்க்கதரிசி. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அப்பா புத்தி சொல்கிறார்ல, அப்பா புத்தி சொல்கிறார். ஆனா அதுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு வாசிங்க. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். இப்போ என்ன செய்யல? அப்பா பேசுறத கேட்கல, கீழ்ப்படியாமை.
பாருங்க, அங்க ஒரு தாயின் தகப்பனும் கீழ்ப்படிதலை குறித்து கேட்ட உடனே அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க கண்ணு எதை பார்த்துச்சு? அதிசயத்தை பார்த்துச்சு. சொல்லுங்க சத்தமா, அதிசயத்தை பார்த்துச்சு. சொல்லுங்க, அதிசயத்தை பார்த்துச்சு. கீழ்ப்படிஞ்சா உன் கண் அதிசயத்தை பார்க்கும். ஆமா பிரதர், கீழ்ப்படிஞ்சா உன் கண் அதிசயத்தை பார்க்கும். ஆனா இங்க ஒரு கீழ்ப்படிதல் வருது. பிள்ளைகளே, உங்களை குறித்து கேள்விப்படுறது நல்லதில்லப்பா அப்படின்னு சொல்றார். அப்பதான் சொல்றார், மக்களே ஒரு காரியம் சொல்றேன், பெத்த தாயும் தகப்பனும் தெய்வம் உனக்கு தந்த தீர்க்க தரிசிகள் மறக்கக்கூடாது. சில நேரத்தில் அவங்க உனக்கு பேசுகிற பொழுது அவர்கள் அல்ல, கர்த்தர் அவர்களை கொண்டு உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. உனக்கு தெய்வம் தந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசி, சில நேரத்தில் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசத்தில் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். உங்க கூட ஆராதிக்கிற சில தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவங்க, தேவனால் பயன்படுத்தப்படுகிற தீர்க்க தரிசிகள், சில நேரத்தில் அவர்கள் மூலமா கர்த்தர் பேசுவார். தெய்வம் உங்களுக்கு தந்த ஊழியக்காரன், இந்த மேடையில் நின்று உனக்காய் பணிவிடை செய்கிறவன் ஒரு தீர்க்க தரிசி, கர்த்தர் சில நேரங்களில் உங்களோட அவர் பேசுவார். இப்ப அப்பா பேசுறார், அப்பா பேசுறார். பைபிள் சொல்லுது, அவர்களோ என்ன செய்தாங்களா? சொல்லுங்க, அவர்களோ கீழ்ப்படி என்னது? தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். சொல்லுங்க, சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. கேளாமல், கேளாமல். கீழ்ப்படிதல் வரல, கீழ்ப்படிதல் வந்திருக்கணும், வரல. அப்பா சொன்ன உடனே சரிப்பா சொல்லி இருக்கணும், வரல. பாஸ்டர் சொன்னே சரி பாஸ்டர், கீழ்ப்படிஞ்சு போகிற இருதயம் வரல. உடனே ஆண்டவர் பார்த்தா, ரைட்டு, ஆமென். இப்போ கீழ்ப்படியாதது யாருக்கு? கீழ்ப்படியாதது யாருக்கு? அப்பாவுக்கு. அப்ப யாருக்கு கோபம் வந்திருக்கணும்? அப்பாவுக்கு கோபம் வந்திருக்கணும். யாரு பச்சை மட்டை வெட்டி இருக்கணும்? அப்பா வெட்டி இருக்கணும், அப்பா வெட்டி இருக்கணும். யாரு உன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும்? அப்பா செய்திருக்கணும். யாரு உனக்கு பீஸ் கட்டுறதை நிறுத்தி இருக்கணும்? அப்பா செய்திருக்கணும். அப்பா இது ஒன்றும் செய்யல, அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அல்லேலூயா. பாஸ்டர் இது ஒன்றும் சொல்லல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். ஆனா தோத்திரம், பரலோகத்திலிருந்து அடுத்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரோ அவர்களை சங்கரிக்க சித்தமானார். பரலோகம் உடனே நினைச்சு இவன் உயிரோட இருக்கப்படாது. பரலோகம் உடனே நினைச்சு இனி இவன் உயிரோட இருக்கப்படாதுன்னு. கீழ்ப்படியாத்தது யாருக்கு? கீழ்ப்படியாத்தது யாருக்கு? தண்டிக்கணும்னு நினைச்சது யாரு? பரலோகம். அப்போ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ யாருக்கு முன்னால குற்றவாளியா நின்றுட்டு இருக்கிறீங்க? தெய்வத்துக்கு முன்ன. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ யாருக்கு முன்ன குற்றவாளியா நிக்கிற? கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு குடஞ்சிட்டு போகலாம் நான் நினைக்க. நீ நடக்காத போலே அப்படின்னு சொன்ன பைபிளை திருத்தி எழுதணும். அல்லேலூயா. உனக்கு எக்ஸ்ட்ரா தீர்க்க தரிசி அனுப்புவார். யாருக்குன்னு ஒருத்தன் உண்டு, அவன் சொல்லது மதின்னு நான் சொல்ல, புரியுதா? ஆமீன். உபதேசம் தகப்பனால், உபதேசம் தாயினால். என்ன இந்த வீட்டுக்குள்ள அப்பனும் பாஸ்டர் தான், தோத்திரம் பாஸ்டரும் அப்பன் தான். நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். தீர்க்க தரிசியா இருக்க வேண்டிய இடத்துல தீர்க்க தரிசியா இருக்கணும், அப்பனா இருக்க வேண்டிய இடத்துல அப்பனா இருக்கணும். அவன் தெளிவா சொன்னான், அவன் கேட்கல. தகப்பன் சொல்ல கேட்காதவன் இனி உயிரோட இருக்கண்டான்னு அவர் தீர்மானிச்சார். அல்லேலூயா. பக்கத்தில் ஜீவிதம் விளையாட்டல்ல மோனே, ஜீவிதம் விளையாட்டல்ல, ஜீவிதம் விளையாட்டல்ல. என்ன பெரியவங்களுக்கும் சொல்லுதே, கொடைஞ்சிட்டெல்லாம் எழும்பி போகக்கூடாது, தெய்வ சமூகத்தில் கீழ்ப்படியணும். பைபிள் ஒரு வசனம் உண்டு இல்லையா? ஆமா, இயேசு மரண பரியந்தம், சொல்லுங்க பேசுங்க, மரண பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகிறது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார்னா இல்ல. பிதாவாகிய தெய்வம் கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க பாரு, பூமியில மனுக்குலத்தை மீட்கணும்னா ஒருத்தன் சாவணும், ஒரு ஆள் என்ன செய்யணும்? மரிக்கணும். என்ன செய்வான்? அப்ப இயேசு கிறிஸ்து விட்ட காதல விழுது, ஒரு ஆளை மரிக்கணும், என்ன செய்யணும்? உடனே இயேசு சொல்லுதார், நான் மரிக்கலாம். எதுக்கு? நான் மரிக்கலாம்.
அந்த கீழ்ப்படிதல் என்ன? மரணத்திற்கு ஏதுவான கீழ்ப்படிதல். நாகர்கோயிலுக்கு போவியா? போகலாம். மார்த்தாண்டத்துக்கு போகலையா? போகலாம். அதெல்லாம் செய்யலாம் மக்களே. இந்த ஜனத்துக்கு வேண்டி சாவுயா? சாவலான்னு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் பொன்னும் பொருளும் ஜெபமும் உபவாசமும் அல்ல. பிதாவாகிய தெய்வம் மரிக்க சொன்னப்போ இயேசு மரிக்க கீழ்ப்படிஞ்சார். இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களாக்க நம்ம பாஸ்டருக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய உனக்கு புவாக்கு இல்லை. அந்நிய பாஷை பேசுகலாம். அந்நிய பாஷை நான் சொல்ல சரிதானா பிரதர்? பிதாவாகிய தெய்வம் என்ன சொன்னார்? பிதாவாகிய தெய்வம் இயேசுவோடு யாரை அனுப்புவேன், யாரின் காரியமாய்? அடுத்த வார்த்தை சொல், என்ன அனுப்பும்? நான் சாவுறேன். எதுக்கு கீழ்ப்படிஞ்சார்? மரிப்பதற்கு கீழ்ப்படிஞ்சார். தகப்பன் சொல்லுகிறார், ஏன் ஒருத்தன் சாகணும்டே, நான் போறேன். உங்களுக்கு நான் போகணுமா? நான் போறேன். இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படிய இணங்கவில்லை என்றால் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன? நான் சொல்ல புரியுதா நமக்களே? அவன் கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழும்ப பண்ணினவருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனால கீழ்ப்படியாம இருக்க முடியாதுல்ல மக்களே. அதுதான் என்னதான் ஆவியில நிரம்பு, என்னதான் அந்நிய பாஷை பேசு, உன் இருதயம் கீழ்ப்படியலைன்னா உன் ஆவியை பரிசோதனை பண்ணு. ஆவியை பரிசோதனை பண்ணு. அது கண்டிப்பா கிறிஸ்துவின் ஆவியா இருக்க வாய்ப்பில்லை. என கிறிஸ்துவின் ஆவி மரிப்பதற்கும் சம்மதிக்கும். தெய்வ சித்தம் அதுவானா கிறிஸ்துவின் ஆவி மரிப்பதற்கும் சம்மதிக்கும். மரிப்பதற்கும் சம்மதிக்கும். அது தேவனுடைய சித்தமானா. அதனாலதான் முற்பிதாக்கள் ஆமென் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் எனக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது, எனக்கு வேதனை இருக்கிறது என்றும், ஆனாலும் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் ஓடுகிறேன். அப்படித்தானே? வருத்தம் இருக்குன்னு தெரியுது, ஆனா கீழ்ப்படியாம இருக்க. உபத்திரவம் இருக்குன்னு தெரியுது, ஆனா கீழ்ப்படியாம இருக்க. சகோதரா, இன்று ராத்திரி பகல் வேளை ஏன் ஒரு கணம் சிந்திக்க கூடாது? கிறிஸ்துவை ஆராதிக்கிற என்னால் என் தாய்க்கு கீழ்ப்படிய முடியவில்லையே. கிறிஸ்துவை ஆராதிக்கிற முன்னால் என் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லையே. கிறிஸ்துவை ஆராதிக்கிற என்னால் எனக்கு போதிக்கிற உபதேசிக்கிற எனக்கு ஜெபிக்கிற என் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லையே. கிறிஸ்துவை ஆராதிக்கிற என்னால் என் ஞாயிறு வெள்ளி ஆசிரியருக்கு கீழ்ப்படிய முடியலையே. அல்லேலூயா. ஆனா நான் எதை எதிர்பார்க்கிறேன்? ஆண்டவரே, மனோவா கண்டது போல என் குடும்பத்தில் அதிசயங்களை காண பண்ணும். அல்லேலூயா. இது எப்படி? அவன் கணக்கு செய்தது தப்பு, ஆனா விட சரியா வரணும்னு ஆசைப்படுறோம். கணக்கு செய்ய ஃபார்முலா தப்பு, ஆனா ஆன்சர் சரியா வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் எனக்கு ஒரு பழக்கம், நம்ம நண்பர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த கணக்கு நோட் புக்கில் எல்லா கணக்குக்கும் விட எங்கே எழுதியிருக்கும்? வெரி குட், வெரி குட். நம்ம மாப்பிள்ளை பெஞ்சு பின்னால் கிடக்கு. இந்த கணக்குகளை ஹோம்ஒர்க்கு போடும்போ எங்களுக்கு தெரிஞ்ச புதுசாக பல ஃபார்முலாக்களை கண்டுபிடிச்சு ஒரு 7-8 லைனுக்கு ஏகப்பட்ட வெட்டு குறுக்கு 16 7 3ன்னு போட்டுட்டு இதுக்கு விட கடைசியில் இருக்கும், இதுக்கு விட கடைசியில் இருக்கும். அந்த விடையை எடுத்து இங்கே எழுதிடு. அப்போ இப்போ பலருக்கும் ஃபார்முலா தெரியாது, விடை வருகின்ற வழிமுறை தெரியாது, ஆனால் விட சரியா இருக்கணும். ஏன் நான் கீழ்ப்படிய இணங்க மாட்டேன், கீழ்ப்படிய மனதில்லை, கீழ்ப்படிய விரும்பலை, கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா தோத்திரம், மனோவாவின் கண்கள் அதிசயத்தை கண்டது போல கடைசி பேஜில் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளை தோத்திரம், விடை சரியா வரணும்னா ஃபார்முலா சரியா இருக்கணும், கணக்கு வருகிற வழிமுறை சரியா இருக்கணும். அப்போ சரியான விடை வரும். அப்ப சரியான விடை, இந்த அதிசயம் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கணும்னா பைபிள் அழகா சொல்லுது, கீழ்ப்படிய தவறக்கூடாது. சகோதரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரமார் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சத்தமா கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நகம் கடிக்கிறவன் கோழி சொல்லுவான்னு ஒரு தடவை வெஸ்லி பாஸ்டர் சொன்னாரா? ஆமென் தோத்திரம். நானும் ஆமென் தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாரா? நான் கேட்கல,
அப்படி சொன்னாங்க. சிலர் நாங்கள் கிடைக்காங்க, ஒருவேளை கோல் சொல்லுவாங்களோன்னு தெரியாது. நீ கோல் சொல்லுறதா இருந்தால் ஒன்றே ஒன்று சொல்லு, இயேசு ஜீவிக்கிறார்னு எல்லார்ட்டையும். அல்லேலூயா. கோல் சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் சப்ஜெக்ட் நான் சொல்லுறதா இருக்கணும். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வருகிறார், இயேசு சுகமாக்குகிறார். எல்லாருக்கிட்டையும் போய் காத்துல சொல்லு, மைனியே இயேசு வருகிறார், கோல் சொல்லு. ஆனால் அதை தவிர வேற எதுவும் சொல்லாதே. ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை, மகிமை, மகிமை. அல்லேலூயா. அப்போ உபதேசம் யாரிடத்திலிருந்து? தகப்பனிடத்திலிருந்து. தண்டித்தல், சிக்ஷை யாரிடத்திலிருந்து? ஆண்டவரிடத்திலிருந்து. அவங்க 2 பேரும் இளம் வயதில் மரித்து போனார்கள். சரி, இது ஒரு பையனுக்கு ஏற்பட்டுச்சு, இது ஒரு பையனுக்கு ஏற்பட்டுச்சு. பசங்க மட்டும்தான், பிள்ளைகளுக்கு இல்லை சொல்ல முடியாது. பாஸ்டருக்கு இல்லை சொல்ல முடியாது. மூப்பர்களுக்கு இல்லை சொல்ல முடியாது. நான் டைரக்டர் ஆக்கும், நான் சூப்பரண்ட் ஆக்கும், நான் ரெவரண்ட் ஆக்கும், சொல்லுங்க அடுத்து, நான் பாஸ்டர் ஆக்கும், நான் இவாஞ்சலிஸ்ட் ஆக்கும், நான் ஏரியா லீடர் ஆக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிரமாணம் ஒன்று தான், எனக்கும் உங்களுக்கும். நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? யாரு மோசே, யாரு ஆரோன் செய்ததென்ன? கீழ்ப்படியாம. அப்ப கீழ்ப்படியாம தோத்தர சிம்சோனை மட்டும் பிடிக்காம இல்லை, கீழ்ப்படியாம ஏலிக்க 2 பிள்ளைகளை மட்டும் அல்ல பாதிச்சது, கீழ்ப்படியாம மோசேயும் விடல, கீழ்ப்படியாம பிரதான ஆசாரியனாகிய ஆரோனையும் விடல. மக்களே, பெரிய பாஸ்டராக மன்னிச்சிருவார்? நோ. தேவனுடைய பிரமாணம் எல்லாருக்கும் உள்ளது, தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் உள்ளது. அதனாலதான் கீழ்ப்படியாமை புத்திசாலித்தனம் அல்ல, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். நம்ம சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தையா இருக்கலாம், நிசாரமா நமக்கு தெரியுது, அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் இடிச்சு நிற்கும். அன்னைக்கு அடிச்ச உடனே தண்ணி வந்து, அன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல அடிச்ச உடனே மானங்கடாம வெளியே வந்தான். ஆனா ஆண்டவர் மனசுல வச்சிருந்தார், அது என்னைக்கோ ஒரு நாள் பாதிச்சது. செய்த தவறு என்னைக்கோ ஒரு நாள் பாதிச்சது, செய்த கீழ்ப்படியாம என்னைக்கோ ஒரு நாள் பாதிச்சது. என்னைக்கும் விளையாட்டு அல்ல ஜீவிதம். அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் கீழ்ப்படியாமல் போனதினால் அவன் என்ன செய்வான்? இருக்கேளாடை உயிரோட கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை, அவன் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனம், நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசரையும் கூட்டிட்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி, நல்ல கவனிங்க, அவன் உடுத்தி இருக்கிற ஆசாரிய வஸ்திரத்தை கலத்தணும், அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. அவன் பையனுக்கு அதை உடுத்து. ஆரோன் அங்கே மரித்து, அவன் எப்ப வஸ்திரத்தை கலப்பியோ அங்க சாவும். அவன் எவ்வளவு தெளிவு பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாம ஆளாறு மக்களே. பிரதானாசாரியன் விளையாட்டா? அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுது, அவன் மனோபாவும் அவன் குடும்ப மனைவியும் கீழ்ப்படிய தவறல. கண்ணில் என்ன கட்டுச்சு? அதிசயம். அல்லேலூயா. கீழ்ப்படிமா, அழிவில்லை, அதிசயம். கீழ்ப்படியாதவனுக்கு அழிவு, கீழ்ப்படிஞ்சவனுக்கு அதிசயம். கீழ்ப்படியாதவனுக்கு அழிவு, கீழ்ப்படிஞ்சவனுக்கு அதிசயம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கீழ்ப்படிய தவறாதீங்க, கீழ்ப்படிய தவறாதீங்க. ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஏம்மா, வசனத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தை படித்து, தேவ கிருபைக்கு அடுத்த காரியத்தில் கீழ்ப்படிய நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தவங்களா? இன்னைக்கு ஒரு பகல் வேளை எழுதிக்க பிரதர், உன் கண்கள் அதிசயத்தை பார்க்கும். அதான பேதுரு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே என்ன தருவீர்? நீ இழந்த எல்லாத்தையும் 100 மடங்கா தருவோம் மக்களே. அதுதான் கீழ்ப்படிதலுக்குரிய ஆசீர்வாதம். நான் 100 மடங்கா உனக்கு தருவேன். அதுதான் கீழ்ப்படிக்கிறவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சிருக்கீங்கல்ல, என் பிள்ளைகளுக்கு கத்த சொல்லுகிறார், எந்த கண்கள் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிஞ்சதோ அந்த கண்கள் காண நான் அதிசயம் செய்வேன். எந்த குடும்பம் கீழ்ப்படிஞ்சதோ அந்த குடும்பத்தில் அதிசயம் செய்வேன். நீ இழந்ததை நான் திரும்ப தருவேன், நீ நஷ்டப்பட்டதை நான் திரும்ப தருவேன்.
நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர வைப்பேன். உன்னை நான் நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். என் வசனத்திற்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் அல்லேலூயா பூமியில் உள்ள சகல வம்சத்திலும் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற உன்னை அவர் தவறவே விட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தவறவே விட மாட்டார், கைவிட மாட்டார், மறந்து போக மாட்டார். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார்.